டெய்லி பைபிள் ஸ்கூல். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். யோவான் புத்தகத்தை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல 71 வசனங்கள் இருக்கு. 71 வசனங்களையும் என்ன பண்ண போறீங்க? நீங்க படிக்கணும். ஓகேங்களா? நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு கேள்வியை மட்டும் எழுதி ஆன்டிக்கு அனுப்பக்கூடாது. நம்ம இந்த காரியம் கர்த்தருடைய காரியம். கரெக்டா நம்ம வேத புத்தகத்தை படிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல் நடத்தப்படுது. அதனால கண்டிப்பா 1லிருந்து 71 வசனங்களையும் நீங்க வேதத்தை திறந்து ஒரு வசனத்திலையும் கை வச்சு படிச்சுட்டு வரணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அதுக்கப்புறம் நீங்க கேள்விக்கு பதில் எழுதி ஆன்டிக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிள்ளைகள் உங்க நாமத்தினாலப்பா வார்த்தைகளை ஆண்டவரை படித்து ஆண்டவரை தியானித்து கேள்விகளுக்கு பதில் எழுதி அனுப்புறாங்க ராஜா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை அனைத்தின் மேல அதிகாரியாய் வைப்பேன் என்று சொன்னீங்கப்பா. பிள்ளைகள் ஸ்கூல்ல, கிளாஸ்ல, அவங்க குடும்பத்துல, உறவுகள் மத்தியிலே உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கப்படணும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாளாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பிள்ளைகள் 1000 மடங்கு நன்றாயிருக்கும்படி தானியேலுக்கு கொடுத்த 10 மடங்கு ஞானத்தை நீர் பிள்ளைகளுக்கு அருளி ஆசீர்வதித்து உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுது நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா வல்லவரே, நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா வல்லவரே. கர்த்தர் நன்மை செய்தபடியால் உம்மை பாடுவேன். கர்த்தருக்கு புது பாடல் பாடிடுவேன். கர்த்தர் நன்மை செய்தபடியால் உம்மை பாடுவேன். கர்த்தருக்கு புது பாடல் பாடிடுவேன். மனிதர்கள் வழி மூடினாலும் எனக்காக கர்த்தர் புது வழிகளை திறந்தீரே. மனிதர்கள் வழி மூடினாலும் எனக்காக கர்த்தர் புது வழிகளை திறந்தீரே. நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா வல்லவரே. யெகோவா ஈரே என் தேவனே, என்னோடு என்றும் இருப்பவரே. யெகோவா ஈரே என் தேவனே, என்னோடு என்றும் இருப்பவரே. என் தேவைகள் அனைத்தும் பார்த்துக் கொள்வீரே. என் தேவனை பார்த்துக் கொள்வீரே. நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா வல்லவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குபவரே. நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா வல்லவரே. கர்த்தர் நன்மை செய்தபடியால் உம்மை பாடுவேன். கர்த்தருக்கு புது பாடல் பாடிடுவேன். அனைவரும் கர்த்தர் நன்மை செய்தபடியால் உம்மை பாடுவேன். கர்த்தருக்கு புது பாடல் பாடிடுவேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கரைக்கு போனார். 2ஆம் வசனம். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். 3ஆம் வசனம். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். 4ஆம் வசனம். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. 5ஆம் வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து
திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். 6ஆம் வசனம். தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். 7ஆம் வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். 8ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். 10ஆம் வசனம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். 11ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். 12ஆம் வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். 13ஆம் வசனம். அந்தப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்களை 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். 14ஆம் வசனம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். 15ஆம் வசனம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விளங்கி தனியே மலையின் மேல் ஏறினார். 16ஆம் வசனம். சாயங்காலம் ஆன பொழுது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் 17ஆம் வசனம். படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். 18ஆம் வசனம். பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. 19ஆம் வசனம். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதைக் கண்டு பயந்தார்கள். 20ஆம் வசனம். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். 21ஆம் வசனம். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்து. 22ஆம் வசனம். மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கு வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனு கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். 23ஆம் வசனம். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது. 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு வந்தார்கள். 25ஆம் வசனம். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபொழுது, ரஃபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். 26ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 27ஆம் வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள்.
அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். 28ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 29ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். 30ஆம் வசனம். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? 31ஆம் வசனம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். 32ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 33ஆம் வசனம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். 34ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். 35ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். 36ஆம் வசனம். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். 37ஆம் வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. 38ஆம் வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். 39ஆம் வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாட்களில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. 40ஆம் வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். 41ஆம் வசனம். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து. 42ஆம் வசனம். இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். 43ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். 45ஆம் வசனம். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். 46ஆம் வசனம். தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதுமில்லை, இவரே பிதாவை கண்டவர். 47ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 48ஆம் வசனம். ஜீவ அப்பம் நானே. 49ஆம் வசனம். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். 50ஆம் வசனம். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கிறபடி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. 51ஆம் வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். 52ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள்.
53ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 54ஆம் வசனம். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். 55ஆம் வசனம். என் மாமிசம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. 46ஆம் வசனம். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். 57ஆம் வசனம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். 58ஆம் வசனம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். 59ஆம் வசனம். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். 60ஆம் வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். 61ஆம் வசனம். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடர்களாயிருக்கிறதோ? 62ஆம் வசனம். மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? 63ஆம் வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது. 64ஆம் வசனம். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னாரென்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னாரென்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும். 65ஆம் வசனம். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். 66ஆம் வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 67ஆம் வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. 69ஆம் வசனம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். 70வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். 71ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாயிருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். யோவான் 6ஆம் அதிகாரம் முழுசாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? 71 வசனம் நம்ம படித்தோம். கண்டிப்பாக நீங்கள் 71 வசனத்துலேயும் கை வச்சு நீங்களும் கூட சேர்ந்து படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஆன்ட்டி விசுவாசிக்கிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. சில்ட்ரன்ஸ், உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். யாராவது உங்களை பார்த்து நீங்கள் பெருசாயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது கேட்டிருக்கிறாங்களா? சொல்லியிருப்பீங்களே, நான் பெருசாயிட்டா கலெக்டர் ஆகிடுவேன், டாக்டர் ஆவேன், வக்கீலாவேன், இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க. உங்களையும் நிச்சயமாக கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ நமக்குள்ளே ஒரு காரியம் தோணுது. நான் சின்ன பிள்ளையாக இருந்தாலும், இப்போ தான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், இப்போ தான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் நமக்கு என்ன மனசில் தோணும்? நான் பெருசானா
டாக்டர் ஆகணும், நான் பெருசானா இன்ஜினியர் ஆகணும் அப்படி என்ற வைராகியம் எண்ணமும் உங்களுக்கு சின்ன வயசுலேயே வருது தானே. அது வர்றது ரொம்ப நல்லது தான். பெருசானா டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. ஆன்ட்டி தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஒரு வைராகியம் உங்களுக்கு இருக்கணும். நான் இளைஞனாவே பெருசாவே ஏசப்பா எனக்கு குறித்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி உதவி செய்வாங்க. நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன், பரிசுத்தாவினரை பெற்றுக்கொள்வேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன். நான் என்ன பண்ணுவேன், அதற்கு மேலே திருவிருந்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் இந்த வயசுலேயே இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய வயசு வந்து கூட என்ன பண்ண மாட்றாங்க, ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள மாட்றாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களான்னு அவங்களுக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது சில்ட்ரன்ஸ். நம்ம ஏசப்பாவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னாவே நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஓகேங்களா? நம்ம ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தகுதியே நம்ம ஏசப்பாவை விசுவாசிக்கிறோம். நம்ம ஏசப்பா மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறோம். ஓகேங்களா? ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறதால தானே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. அவருடைய சரீரத்தை என்னன்னு சொன்னார், அப்பம்னு சொன்னார். அவருடைய ரத்தத்தை என்னன்னு சொன்னார், திராட்சை ரசம்னு சொன்னார். அதை நம்ம உட்கொள்ளும் பொழுது தான் நமக்குள்ள ஜீவன் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம நிச்சயமாக ஏசப்பா குறித்து வைத்த நாளில் நம்ம என்ன பண்ணோம், ஞானஸ்தானமும் எடுத்துக்கொள்ளணும், திருவிருந்தும் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் ஏசப்பா நம்மளை மகிமைப்படுவார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ டேஷ் உம்மிடத்தில் உண்டே. வசனங்கள், வார்த்தைகள், சத்தியம். சரியான விடைய அழகாக எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.